தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா, எங்களோட வாழ்க்கை பிரச்சனை, நாங்கள் ஏதாவது பண்ணணும், ஏதாவது சொல்லுங்க ஜோசியரை, இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது நிறையா நேயர்கள் ஜோசியரை நீங்கள் சொல்கிற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது, ஆனால் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறோம். அதை பண்ணினீங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறைஞ்சி நல்லது கூடுதலாகவே நடக்கும். சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா? வாழ்க்கையில் உருப்பிடுவோமா? கடங்கண்ணி அடைப்போமா? கல்யாணம் ஆகுமா? வீடு கட்டுவோமா? பிரச்சனைகள் தீருமா? வம்பு வழக்குகள் தீருமா? இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்கிறோம். அதாவது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு பிறகுது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கூட்டு கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த யோகம் காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசியில 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு, பூமிகாரகன் செவ்வாய் தனுசுல இருக்காரு, புத்திகாரகன் புதன் தனுசுல இருக்காரு, சுக்கிர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு. இப்ப இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி நேர்கதியில கடக ராசிக்கு போய் உச்சமடைய போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. ராகு, அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசியில இருக்கு. டிசம்பர் 5 வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது. அது மாதிரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இருப்பிடம், இதோட பார்வை, இந்த பலாபலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுது? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரகம். அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோட வீடு காலபுருஷனுக்கு 2வது வீடு. இந்த ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள். அன்றைய பொழப்பு எப்படியோ ஓடினா ரைட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது நாளைக்கு 10 ரூபா சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதை விட முக்கியம் இன்னைக்கு 10 ரூபா கடன் வாங்கிடக்கூடாது. ஒரு 10 ரூபாய நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு அழகாக 10 ரூபாயை செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாங்க. 10 ரூபா இருக்கா, 8 ரூபாய்க்கு இன்றைக்கி பொழப்பு ஓட்டுவோம், 2 ரூபா நாளைக்கு மிச்சம் வச்சுக்கோம் அப்படிம்பாங்க. அதேமாரி இன்றைக்கி 10 ரூபா இல்லை 2 ரூபா தான் இருக்குன்னாலும் கூட 1 ரூபாயை இன்றைக்கி ஓட்டுவோம், 1 ரூபாயை மிச்சப்படுத்தி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்க. அது மாதிரி பெருசாக எதுக்கும் அப்படியே ஆசைப்பட மாட்டாங்க. கோட்டை கட்டி வாழணும், ஆகா ஓஹோன்னு வாழணும் அப்படின்லாம் ஆசைப்படாத ஆளுங்க. எவனும் சீச்சின்னு சொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும். நம்மளை யாரும் நல்லவேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எவனும் நம்மளை கெட்டவேன்னு சொல்லாமல் இருந்தால் போதும், நம்ம மனசாட்சி இப்படி நம்ம நல்லவன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா வருடம் முழுக்கவே சனி பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு. அதாவது நம்ம திருக்கணிதப்படி சொல்கிறோம், நீங்கள் வாக்கியப்படியே எடுத்துக்கிட்டாலும் மார்ச் மாதத்தில் ஒரு லாப வீட்டுக்கு வந்துட போகிறார். அப்போ எந்த கணக்குப்படி பார்த்தாலும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். சனி பகவான் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10வது வீட்டுக்கு அதிபதி, 9வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ மிக அற்புதமான ஒரு கிரகம். 9க்கும் 10க்கும் அதிபதி 11வது வீட்டில் இருக்கார். பயப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் காசு பணம் கடன் இருக்குது, அது கிடக்கு இது கிடக்கு, எதை நினச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. காசு பணம் அற்புதமாக வரும். அதே நேரத்தில் சனி பகவானால் பணம் வருது அப்படின்னா சனி பகவான் நீதிகாரகன். 10 ரூபா பணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டோம்னா வர்ற வழியை நிறுத்தி விடுவார். அதுமாரி நம்ம தவறான வழிகளில் பணத்துக்கு முயற்சி கூடாது. நான் மேசராசிக்கு தவறான வழியில், அதாவது இந்த தவறான வழின்னு சொல்ல முடியாது, உழைக்காத பணம் வரும் அப்படின்னு. ஆனால் ரிஷபத்துக்கு உழைச்சா மட்டும்தான் பணம் வரும். ஏன்னா சனியே லாப வீட்டில் இருக்கார். ராகு லாப வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கிங்க, உழைக்காமல் பணம் வரும். உங்களுக்கு ராகு 10ல் இருக்கார்.
ஆனால் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியாக ஏதாவது உழைக்காமல் வருதா போகுதா அப்படின்னு நம்மளை எட்டி பார்க்க வைக்கும். எட்டி கூட பார்த்துறாதீங்க, பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ கூடுமான வரைக்கும் நாம் கர்ம வினைகளுக்கு கட்டுப்பட்டு நீதி நேர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு நம்ம பாட்டுக்காக ஓடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே தானாக கிடைக்கும். எதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. சனி உங்களுக்கு கொடுக்க தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த வருடத்தில் குறிப்பாக மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, குரு எங்கே இருக்கார்? குரு ராசிக்கு 2வது வீட்டில் வருடம் தொடங்கும் போது இருக்கார். லாபத்தில் சனி, தனத்தில் குரு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு யோக அமைப்பு. கண்டிப்பாக காசு பணம் வரும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வீடியோ இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் காசு பணம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஏன்னா இப்போ குரு அதிசார பயிற்சியில் கடகராசிக்கு போயிருக்காரு. அவர் நேர்கோட்டு பயிற்சியில் எப்போ கடகராசிக்கு போய் உச்சமடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்லை. ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் கவலையே இல்லை. ராசிக்கு 2வது வீட்டுக்கு அவர் வந்துடுவார் திரும்ப இப்போ மிதுனத்தில். அதன் பிறகு நல்லாயிருக்கும். ஜூன் 2ஆம் தேதி தான் அவர் நேர்கோட்டு பயணத்தில் கடகராசிக்கு போய் உச்சமடைகிறார். என்ன ஆச்சு? அவரும் மறைவு ஸ்தானத்தில் போய் 3வது வீட்டில் குரு மாட்டிக்கிட்டாரு. அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பா ஜோசியரை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்பட வேண்டாம், அதுவும் உங்களுக்கு நன்மை தான். ஏன்னா குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. குரு 3வது வீட்டில் போய் உச்சமடைகிறார் அப்படின்னா ஒரு நலிந்து கிடந்த உங்களோட சகோதரர் ஒரு நல்ல வாழ்க்கையில் மேலே வருவார். அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், சகோதரி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை அப்படியே ஒரு உச்சத்தை போய் தோடும். அப்பாடா அவங்க நல்லா இருக்காங்கடா, அது போதும்டா. ஏதோ நம்மள்ட்ட 15 நம்ம இருக்க கஷ்டத்தில் உதவ முடியாமல் கிடந்தோம், இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, இனிமேல் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடலாம். அது மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு 7, 9, 11 இந்த வீட்டில் எல்லாத்துலேயுமே விழுவுது. அப்போ 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படின்னாலே கலத்தரஸ்தானம். கூட்டு தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் தொடங்குனீங்கன்னா அதில் யாரையாவது கூட்டாளியாக சேர்த்துக்கலாம். அதுமாரி நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. மனைவி வழியில் சொத்து சேர்க்கை, மனைவியின் பெயரில் தொழில் தொடங்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுமாரி திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றது. இல்லை சில பேர் மனைவி வீட்டாரோட பிரிவினை இருக்கும். மனைவி நம்ம கூட தான் இருப்பாங்க, அங்கே மாமனார் பேச மாட்டாங்க, மச்சினர் பேச மாட்டாங்க, மம்மியார் பேச மாட்டாங்க. இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறது மாறி எல்லாம் ஒன்று கூட போகிற ஒரு அமைப்பு. ஒரு குலதெய்வ கோவிலுக்கு சந்தோஷமாக எல்லாரையும் பங்காளி உரமுறை சகிதமாக கூப்பிட்டு போய் ஒரு நேர்த்திக்கடன் அப்படிங்கிறத நிறைவேற்றலாம். முன்னெல்லாம் நாங்கள்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே சந்தோஷமாக இருப்போம்ப்பா, இப்போல்லாம் அந்த சந்தோஷம் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மறுபடியும் கிடைக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடம் அமையுது. அப்படிங்கிறப்ப வீடு கட்டலாம். குரு பார்வை 9ல் விழுவுறதால வீடு கட்டினதுக்கு கடை இருந்ததுன்னா அதை அடைக்கலாம். ஒரு வீடு கட்ட லோன் ஒன்று போட்டுட்டேன், அடைக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை இப்போ அடைக்கலாம். தந்தை வழியில் ஆதரவும் ஆதாயமும் உண்டு. அதுமாரி தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது, தந்தைக்கு மருத்துவ செலவிற்கு வருது அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும். இதுக்கு மேலே தந்தை வழி தாய் வழி ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துலையும் குருவோட பார்வை அப்படிங்கிறது பதியுங்கிறதால சனியும் அந்த இடத்துலே இருக்கார். அப்படிங்கிறதால குரு பார்க்க புனிதப்பட்ட சனி இன்னும் உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொட்டுங்கிற கதையாக பானம் அப்படிங்கிறது 4ஆம் வழியிலேருந்தும் வரும். அதுமாதிரி ராகு 10ல் இருக்கார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 10ல் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல இருந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வருஷ கடைசியில் தான் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை. 10ல் ஒரு பாவி இருக்கணும்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாவியாக ராகு 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு அதீத நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பார். தொழில் வளர்ச்சி, ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குங்க. சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம், நல்லபடியாக இருக்கும். இதுமாரி கேது 4ஆம் இடத்துல இருக்கார். வருஷ கடைசியில் தான் அவர் 3ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ தாய் வழி உறவுகள், தாயாரோட சொந்தங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்குள்ள மன வருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சிலருக்கு தாயாருக்கு பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலர் தாயாருக்கு பெரிய மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு நாம் பரிகாரம் செய்யணும். யோக பலம் பெற்ற ஒரு நன்னாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் போங்க, கீழப்பெரும்பள்ளம் போங்க, ராகு கேதுக்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, காளகஸ்திக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கும் அரளிப்பூ மாலையும் சூட்டி வீடற்றவர்கள், சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த 2026 புத்தாண்டு நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.